அநேக மக்களுக்கு அவர் உதவி செய்கிறார். கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த குளிருக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆடைகள் அணிவித்து ஆகாரம் தந்து அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை முழு இரவு ஆராதனை ஓப்பன் மீட்டிங் இவருடைய சொந்த பணத்தை வைத்து அநேக ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். ஆந்திர பகுதியில் அவரோடு நானும் ஊழியம் செய்து வருகிறேன். என்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டவாக்கம் என்ற சபையில் 2008ஆம் ஆண்டு என்னை அறிமுகப்படுத்தினார். அவரோடு இன்றும் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை அவரோடு ஊழியம் செய்கிறேன். அவரும் அவருடைய வார்த்தை அருமையாக நேசக்கரம் நீட்டி உதவி என்று கேட்பவர்களுக்கு உடனே அவர் உதவி செய்து இந்த சிஎம்சி மருத்துவமனையில் சாக்கு போட முடியாதவர்களுக்கெல்லாம் கூட நல்ல உதவி செய்கிறார். அருமையான ஊழியர் நம் மத்தியில் வந்தது தன்னுடைய நாமத்துக்கு மகிமை. கரங்களை தட்டி வாழ்வு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இடையில் வாய்ப்பு கொடுத்த அருமையான பிரதர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒருமித்து வந்து கூடி செபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய பிரசனத்துக்காக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான அண்ணனும் மாற்றிமையாகவும் சில செப குறிப்புகளை பார்க்கும்போது ஞானத்தை குறித்து சொன்னார்கள். ஞானம் என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஞானம் வந்து பரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வாங்கணும்னா என்ன செய்யணும்னா ஜெபம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை படிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதிலிருந்து தான் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் எந்த வழியில் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளுக்கு ஞானம் என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும். அது கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஞானம் எப்படி வருகிறதுன்னா வேத வசனத்தின் மூலம்தான் வருகிறது. எப்படி செயல்படும் போது ஞானம் இல்லாதவன் மதிக்கேடவன். ஞானம் இல்லாத குடும்பம் வெறும் தரித்திர குடும்பம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் இல்லாதவன் சீர்கெட்டு போன மனிதனாய் காணப்படுகிறான். அதாவது ஞானம் என்னன்னா தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல யோசனை எப்படி உன்னை காப்பாற்றும் என்று சொல்லும் போது நல்ல யோசனை என்னன்னா மற்றவர்களுக்கு அறிவு கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய பெரியவர்களுக்குள்ள நம்ம புதிய பாஸ்டர் மிஷனரிகள், அதாவது நம்முடைய ஆயர்கள், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் சில அறிவுகளை கற்றுக் கொடுக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளும் போது அதனுடைய வாழ்வில் வழிநடத்தும். அதனால்தான் அறிவு எப்பவுமே நமக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த அறிவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதையும் சாதிக்கவே முடியாது. அறிவு இருக்கணும். அறிவு இருந்தாதான் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும். வந்து அறிவோடு பேசும்போது இப்படிதான் செயல்படணும், இப்படி போனா கெட்ட பாதை, இது குடிக்க போதை, இது மெடிசின் எடுத்தா இது ஒத்து வராது. இது அறிவோடு கற்றுக் கொடுக்கும் போது அதை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம ஞானத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம முதல் கற்றுக் கொடுக்கிறவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய முதலாவது கடவுளாய் இருந்தார். அதாவது மோசேக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். மோசேக்கு வந்து எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தனத்தில் இருக்கும் போது கற்றுக் கொடுக்கிறாரு. முதலாவது நீங்க உங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க கடவுளை நோக்கி பாருங்க. 430 வருஷமா இருக்கிற நீங்க விடுதலை கற்றுக்கொள்ளுங்க, நீ விசுவாசிங்கன்னு கேட்கிறாரு. மோசே கூட நம்பது போயிட்டு. ஆனா மோசே வந்து 3 அடையாளங்கள் 3 அற்புதங்கள் செயல்படும் போதுதான் உண்மையாவே கற்றுக்கொண்டாங்க. என்ன அற்புதம்? இந்த கையை உள்ள வைக்கிறது, வெளியிருக்கிறது, வெண்குஷ்டமாகிறது, பாம்பு என்ன போல கீழே போடுவது, பாம்பு உருவாக்கப்படுது, தண்ணீரை ரத்தமாக இப்படிலாம் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது மோசே கற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
அப்படி கற்றுக் கொடுக்கும் போதுதான் ஒரு யாத்திராக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, உங்களுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்காக உங்களுக்கு அற்புதம் உண்டு, நான் கர்த்தர், நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை கைவிடவே மாட்டேன். ஆனா போதகர், பெரிய போதகர் நம்முடைய கடவுளாய் இருந்தால், கடவுளாய் இருந்து மனிதனாய் பூலகத்தில் வந்தார். அந்த பூலகத்தில் வந்த மனிதன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முதல் போதகராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை பாடத்தை பின்பற்றிக் கொண்டு வரும்போது நம்ம ஐடஸ் கடலம்மாவுடைய தகப்பனார் அருமையான ஐயா வேதத்தை படித்தார், வசனத்தை படித்தார், வேத வசனங்களை போதித்துக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் டாக்டராகவும் இருந்தார். டாக்டராக பணியாற்றும் போது நம்முடைய கிராமம், நம்முடைய வேலூர் பட்டணம், அவங்க என்னென்ன இருந்தாலும் வாழ்ந்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் பலவிதமான போகப்பட முடியாது, பலவிதமான பிரச்சனைகள், இந்த பக்கம் பலவிதம், அந்த பக்கம் பலவிதம் ஒரு சூழ்நிலைகள். ஒருவேளை ஜனங்களுக்கு புரியாம இருக்கிறாங்க. ஏன் புரியாம இருக்கிறாங்க? கல்வி இல்லை. ஒரு பக்கம் பொருளாதாரம், ஒரு பக்கம் பசி பட்டினி, ஒரு பக்கம் யாருக்குமே அந்த மருத்துவமனைன்றது கிடையாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. ஆனா கடனப்பா அவருடைய அப்பா என்ன பண்ணாருன்னா, அவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஆண்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். பெண்கள் கன்சீவா இருக்கும் போது அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க சில பேரு, நீ பார்க்கல, நீ ஆணாயிருக்க, பெண்ணாயிருந்தா பார்க்க முடியும், ஆணாயிருந்தா ஒண்ணுமே பார்க்க முடியாது, தயவுசெய்து வராதுன்னு சொல்லும் போது அவங்க அந்த அறிவு இல்லாம நிறைய பிள்ளைகள் மறைத்து போகிறார்கள். மறைத்து போது மட்டும் இல்ல, அவங்களும் மறைச்சு ஒரு பிளட் எல்லாம் வீணா போகும்போதுதான் அவங்களை மறைத்து போறாங்க. சூழ்நிலைகள் மாறி போகுது. என்ன செய்வதுன்னு தெரியல. இதை கண்ட அருமையான தேவனுடைய மகள் அருமையான கடலம்மா தன்னுடைய தகப்பான் செய்த காரியத்தை பார்த்து கொண்டே, வாலிப பருவத்தில் பார்த்து கொண்டே இருந்து அதை கற்றுக்கொள்றாங்க, புரிந்து கொள்றாங்க, நம்ம பைபிள் வாசிக்கிறாங்க. அப்பதான் நானும் ஒரு டாக்டராக, அல்லேலூயா, அல்லேலூயா, நானும் ஒரு டாக்டராக இன்றுதான் இங்கிலாந்து நாட்டுக்கு கடந்து போய் அவங்க பண்ணுங்க, பைபிள் படிக்கிறது மட்டுமல்ல, அவர்களும் டாக்டராக அவங்க படித்து முடித்து இந்தியாவுக்கு வேலூர் பட்டணத்துக்கு சில சின்ன சின்ன ஒரு இப்படிப்பட்ட சிறு சிறு மருத்துவமனைகளை உருவாக்குனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது இதை கண்ட நிறைய பேர், இந்தியாவில் நிறைய பேர் ஸ்கடலமா பற்றி புரிய ஆரம்பித்தாங்க. உண்மையாகவே கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து, கிறிஸ்துவின் அன்பை குறித்து, கிறிஸ்துவின் ஐக்கியத்தை குறித்து நம்ம சொல்லிக் கொண்டு இப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் பிற்பட்டு போய் மத்திய விசேஷம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லிற 16, 17, 18 சொல்றாரு, சிஷ்யமத்தில நீங்க என்னோடு கூட இருந்தீங்க, நீங்க நிறைய கற்றுக்கொண்டீங்க, நிறைய அற்புதம் செய்தீங்க, அடையாளத்தை கண்டீங்க, நானும் 33 வருடமா ஊழியம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்த, நீ என் கூட இருந்து ஊழியம் செஞ்சீங்க, 3 வருஷ காலமா என்னுடைய பணியை பார்த்தீங்க. அப்படி பணியை பார்த்து நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, நீங்க தாழ்ந்தோடு பெரியவர்கள் அல்ல. நான் திருப்பணி நீங்கள் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முதல் ஆசிரியராக இருக்கிறார், ஊழியக்காரராக இருக்கிறார், போதகராகவும் இருக்கிறார், அருட்பணி செய்கிற மகனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதன் தன் சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்பட்டு போய் நாமத்தினால பிசாசுக்கு ஓட்டுங்க, நியாயஸ்திரிகளை குணப்படுத்துங்க, நிறைய அற்புதங்களை சொல்லிக் கொடுத்து
அவர் என் நாமத்தில் நீங்கள் போய் ஞானஸ்தானம் கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுங்க என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நாம் கூட அப்படிப்பட்ட கற்றுக்கொண்ட நாம், ஞானத்தையும் அறிவையும் கற்றுக்கொண்ட நாம் இது செபிக்கிறது மட்டுமல்ல, நம் அநேக பேருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளால் மாற வேண்டும். கடலம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க. அவன் வாழ்க்கையில தன் தகப்பன் ஊழியர் பணியாற்றும் போது எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அதையும் அவர் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணியை நிறைவு செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்மை தேவன் இப்படி ஒரு சிறப்பு மருத்துவ பணியாற்றுகிறார். கர்த்தர் குணானபடி ஸ்தோத்திரம். நாமும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டால் காணப்பட வேண்டும். ஆமென். தேவனுக்காக ஜெபிக்க வேண்டும். அருமையான பிரபல அண்ணன் மற்ற மாப்பிள்ளையை பிரே பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. எதுக்காக? எதுக்காகவா? மற்றவர்களுக்காக ஜெபிக்க. ஆமென். மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமையாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளால் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அறிவாளர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வளர வேண்டும். அப்படி வளரும் போது நிச்சயமாக